ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு. காலைல வந்து லஞ்சு செய்கிற வேலைலாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தேன். அதனால் சரி ஆப்பம் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உடனே வந்து ரெடி பண்ணிடலாம். ஆப்பமாவு நாளே அரைச்சி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இட்லி மாவு வந்து அரைப்போம்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துகிட்டு, அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் அப்படியே வந்து விட்டுட்டு நான் வந்து தேங்காய் பாலும் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. வாங்க ஆப்பம் சுடலாம். அடுப்பில் வந்து ஆப்பசட்டியை வந்து போட்டுட்டு அது சூடானோடனே லைட்டாக வந்து துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து வந்து ஊற்றிப்போம். ஊற்றிட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணோன்னா எல்லா பக்கமும் வந்து மாவு வந்து பட்டுட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். நான் இன்னொரு தாட்டியும் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு லைட்டாக வந்து சுற்றி விட்டோன்னா எல்லா பக்கமும் மாவு பட்டுடும். அப்படியே மூடியை போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாள் வந்து அரைச்சி அதை புளிக்க வச்சு ஊற்றுற அப்போ டேஸ்ட்டு அப்படியே வந்து இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு நாள் யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த ஆப்பத்தை வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் வந்து கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது ஆப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆப்பம் மெலிசா வேணும்னா மெலிசா இது பண்ணிங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக பிடிக்கும்னா மொத்தமாக இது பண்ணி வந்து ஆப்பம் சாப்பிடுங்க. இப்போ ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ இல்லை கிச்சன் டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.